என் தங்கப்பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தியின் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ வேறு யாரிடமும் சொல்லிவிடாதே. ஏனென்றால் இப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்று தெரிந்தால் இவர்கள் கண் வைத்து விடுவார்கள். இந்த நாளில் நான் சொல்லும் இந்த விஷயம் உன்னுடைய மனதிற்குள் ஒரு விதமான குழப்பத்தை கொடுக்கலாம். அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்கு கொடுக்கலாம். ஆனால் நான் சொல்ல வருகின்ற இந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கை முழுமையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னுடைய எதிர்காலம் மொத்தத்தையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். அப்படியானால் வாழ்க்கையின் உண்மை தெரிகிறது என்றால் அது பதற்றத்தை கொடுக்கத்தானே செய்யும். வாழ்க்கையின் உண்மைகள் எல்லாமும் என்னவென்று தெரிகிறது என்றால் அது ஒரு விதமான மனக்குழப்பத்தை கொடுக்கத்தானே செய்யும். இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த பதற்ற உணர்வோடு இது போன்ற சிந்தனையோடு இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாகவே இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த காலத்தை யார் வேண்டுமானாலும் உணராமல் போகலாம். ஆனால் என் பிள்ளையினால் நிச்சயமாக இதனை உணர முடியும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா புரிதல்களும் நிச்சயமாக இருக்கும். என் பிள்ளையை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கின்ற காலம் உனக்கான காலம். நான் வருகின்ற நேரம் உனக்கான நேரம். நான் கொடுக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வருங்காலத்திற்கான உண்மைகள். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து மனம் கலங்கியதை எல்லாமும் தவிர்த்து இனி நடக்கும் நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான உண்மைகளாக எப்பொழுதும் சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை மாற்றுகிறேன். நான் இருந்து உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் உன் வாழ்க்கைக்குரியது என்று சொல்லி உன்னை நான் நல்ல வழியில் தேற்றி கொண்டு வருகிறேன். எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கும் நன்மைகள் நம் கண்களுக்கு உடனடியாக தெரிவது கிடையாது. நம்மை சுற்றி இருக்கும் தீமைகள் தான் நம் கண்களுக்கு அதிகமாக தெரிகிறது. நம்மை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை தேடி வருகிறது என்பதனை மட்டும் உணர்கிறோம். ஆனால் நல்லதையும் தீயதையும் நம்மால் உணர முடிவது கிடையாது. இனி வரும் காலங்கள் இப்படியே இருந்து விடாமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சிகள் எடுக்க வேண்டும். பல பிள்ளைகளும் வாழ்க்கையில் இப்படித்தான். நல்லதை எல்லாமும் கோட்டை விட்டு விடுகின்றார்கள். தீமைகளை எல்லாமும் தன்னை சுற்றி இருக்க வைத்து விடுகிறார்கள். இதனால் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்ற எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்குள் நிச்சயமாக வர வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரம், இது நமக்கான வாய்ப்புகள், இது நமக்கான வாழ்க்கை என்பதனை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டோமானால் எதிரில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நாம் உணர்கிறோம் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லாமுமாக நாம் நம்மை மாற்ற வேண்டும். எதிர்காலத்தை நம்முடையதாக நாம் மாற்ற வேண்டும். இதுவரையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாமும் நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சுற்றி இருந்து நமக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்துவிட்ட இந்த மனிதர்களிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? இந்த வாழ்க்கைக்குரியதாக நாம் எந்த விஷயத்தை அவர்களிடத்தில் விரும்பி நிற்க முடியும்? எதையும் முடியாது என்பதனால் தானே நாம் இப்படி ஒரு ஓரமாக இந்த வாழ்க்கையை ஒதுங்கி நிற்கிறோம் என்பது உண்மை. இந்த நாளும் எந்த நாளும் என் பிள்ளையின் விருப்பம் போல
எல்லா விஷயங்களும் சரியாக நடந்துவிட வேண்டும் என்பதற்காக உன் தெய்வம் எடுக்கின்ற முயற்சிகளும் ஏராளம். தெய்வத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பிள்ளையாக நீ இருந்திருப்பாயானால் என்றோ இவையெல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்திருக்கும். என்றோ இவையெல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான திருப்பத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீ வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எப்பொழுது உன் முன்னால் நின்று, அதாவது இந்த தெய்வத்தின் முன்னால் நின்று நீ கேட்கிறாயோ அப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கையும் உன் வசமாகி விடுகிறது என்பதுதான் உண்மை. எதையுமே நாம் கைவிடாமல், எந்த ஒரு சூழ்நிலையையும் நாம் நினைத்து கலங்காமல், எதிர்வரும் நாட்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா தீமைகளும் உன் கண்ணுக்கு தெரிய வரும். என் பிள்ளையே, கண்களை மூடிக்கொண்டு, அதாவது பூனை தன் கண்களை மூடிக்கொண்டு இந்த உலகமே இருட்டி விட்டது என்று நினைத்து கொள்ளுமா? தன்னை சுற்றி வருகின்ற ஆபத்தை தன் கண்களை மூடி எல்லாமும் இருட்டி விட்டது என்று நினைத்து அதை எதிர்கொள்ள துணியுமா? அதுபோன்று இருக்காமல், அதுபோன்று எண்ணாமல், எப்பொழுதும் கண் விழித்து நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று பார்க்க வேண்டும் என்பதனை மறக்காது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நமக்கு நடப்பதை எல்லாமும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை சுற்றி வருவது எல்லாமும் என்னவென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் நாம் தேடி பெறுகின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சில காரியங்கள் நம்மை இந்த வாழ்க்கையில் தலை நிமிர விடாமல் செய்து கொண்டே இருக்கும். அதிகமான யோசனைகளோடு நம்மை கலங்கடித்து கொண்டே இருக்கும். இனி இவை எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நீ இதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொண்டு நல்லபடியாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத எண்ணமும் தேவையில்லாத சிந்தனையும் இனி உனக்குள்ளேயே நின்று உன்னிடத்தில் எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் இதுவரையிலும் தவறாக காண்பித்து கொடுத்தது போல இனியும் காண்பித்து கொடுக்கக்கூடாது. அதற்கு தகுந்தாற் போல நீ உன்னை இனிமேலாவது தெய்வத்தின் வழியில் முன்னெடுத்து வர வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு தெளிவை கொடுக்கும் பொழுது, என் பிள்ளையை சுற்றி நல்லது நடக்கும் பொழுது அதை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் நான் ஆதங்கப்படுகின்றேன். என் குழந்தையே, நம்மை தேடி நன்மைகள் வருகிறதோ இல்லையோ, தீமைகள் வருகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் சரியாக நல்ல திசையில் பயணிக்க தொடங்கிவிட்டோம். இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றத்தை தரத் தொடங்கிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையை என்னவென்று நாம் பெறுவதற்கு தயாராகிவிட்டோம். நம்மை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் சரியான முறையில் நமக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதுவரையிலும் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்குரிய புரிதல்கள் எல்லாமும் என்னவென்று நாம் புரியாமல் போயிருக்கலாம். எல்லாரும் ஆளுக்கொரு கருத்தை சொல்லி உன்னை குழப்பி இருக்கலாம். இதற்குத்தான் உன் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், எப்பொழுதும் நாம் செய்கின்ற செயல் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மனதில் பாதிப்பை உருவாக்குகிறது. இல்லை என்றால் உன்னை தேடி தேடி வந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்றால் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எங்கோ உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்காக பல தடங்கல்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்காமலேயே நமக்கு அறிவுரை வழங்குவதும், நாம் சொல்லாமலேயே நமக்கு துணை நிற்பது போல நடந்து கொள்வதும், இதுவெல்லாமும் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படாத விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் எந்த நிலையிலும் நாம் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக இனிமேல் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனையும்
நீ மறக்காதே. உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே கொடுக்கப்படுகிறது என்பதனையும் நீ மறக்காதே. நம்பிக்கையான ஒரு விஷயம் நல்லதை நடத்தும் நேரம் தீமைகள் விலகி ஓட வேண்டும். அப்படித்தான் நீ இருந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களின் வார்த்தைகளினாலோ மற்றவர்களினுடைய செயல்களினாலோ உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இன்று வெள்ளிக்கிழமை நேரம் என்பதனால் உன் தாயானவள் உனக்காக பல விஷயங்களை உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கான நேரங்களையும் உனக்கான தருணங்களையும் என்னவென்று உனக்கே உணர்த்திவிட நான் துணிந்து நிற்கிறேன் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் நீ யோசிக்கின்ற பல விஷயங்களும் இனி உனக்கு நல்லதை கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி எதையும் என் பிள்ளை கைவிட்டு விடக்கூடாது. எந்த ஒரு தேவைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து நிற்கும் பல விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான தெளிவோடு உன்னை மேன்மைப்படுத்த வரும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்குள் நின்று உன்னை பேச வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு திருப்பத்தின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை நீ செதுக்கிக் கொண்டே இருக்கிறாய் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ உன்னை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நின்று இந்த வராகி எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை மீண்டும் மீண்டும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனையும் நீ மறக்காதே. வெள்ளிக்கிழமை தெய்வம் உன் வீட்டை தேடி வந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ ஆழமாக யோசிக்க வேண்டாம். நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதே என்று நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாம் வாழ்ந்து விட வேண்டும். அடுத்தடுத்த நிலையில் உன் வெற்றியை நீ பதிவு செய்ய வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அடுத்து நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களோடு நீ உன்னை தேடி வந்து எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு தீர்வையும் நீ பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த வராகி சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் பக்குவத்தில் என் பிள்ளை மனதை அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்குள் தெரிகின்ற அந்த அமைதியை கண்டு நான் அதிகமாக மெய் சிலிர்த்து போயிருக்கிறேன். உன்னிடத்தில் தோன்றும் இது போன்ற பல உண்மையான வார்த்தைகளினால் உன் தாயானவள் நிச்சயமாக நான் மெய் சிலிர்த்து தான் போயிருக்கிறேன். என் பிள்ளை மற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்கு அறிவுரைகளை வழங்குகிறாய். மற்ற பிள்ளைகளினுடைய சந்தோஷத்திற்கு நீ உறுதுணையாக நிற்கிறாய். இப்படிப்பட்ட குணம் கொண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் வருகின்ற மனிதர்கள் ஒரு சிலர்தான் என் பிள்ளையை அதிகமாக வேதனைப்படுத்தி விடுகிறார்கள் அல்லவா? கலங்காதே என் தங்கமே. இவர்களை எல்லாமும் யாரென்று நான் உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட இந்த வாய்ப்புகளை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே. இந்த சூழ்நிலை முழுக்க உன்னிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் இங்கு ஏராளமாக இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி நடப்பதும் நடக்கப் போவதும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் முன்னால் நின்று நான் பேசுவதை நிச்சயமாக என் பிள்ளை முன்கூட்டியே நீ கணித்து விடுவாய். இனி நடக்கும் அத்தனையும் உன்னை மாற்றும், உன்னை தேற்றும், தெளிவான திசையில் உன்னை அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததற்காக இனி கலங்க வேண்டாம். இன்று நடக்கும் நல்ல விஷயத்தில் இந்த தெய்வத்தினுடைய பங்களிப்பு உன் வாழ்க்கையில் சற்று அதிகமாகவே இருக்கிறது. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் புரிந்து கொண்டேன்.
உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன். இனி நடப்பதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டும் சரியாக வாழ்ந்து விடவும் நீ துணிந்து விட்டாலே அது போதும். காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் எந்த நல்லதும் என்னவாகிறது என்பதனை எல்லாமும் யோசித்து இனி கலங்காமல் நடக்கும் நல்ல விஷயங்களை உணர்ந்து நீ நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல புரிதலோடு நீ எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனையோ திருப்பங்களும் இத்தனையோ தேவைகளும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும், உன்னை உருவாக்கும், உன்னை தேற்றும். உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதியாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையையும் நாம் தாண்டி வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. முழுக்க முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேற்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லா பொழுதும் என் பிள்ளையினுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களினால் நல்ல பொழுதாவதும் தீய பொழுதாவதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. அதுபோல இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டிய நேரம். நீ ஆசைப்படுவது போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தப்பட வேண்டிய நேரம் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னிற்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பை ஒருபோதும் என் பிள்ளை நீ சந்தேகித்து விடாதே. உனக்கு எல்லாமும் நல்லதாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான மாற்றங்கள் வருவதை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உடனிருப்பதை நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன்னோடு நான் வருவதை நிச்சயமாக இனி வரும் காலங்களில் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நான் பேசுவதும் உன்னோடு எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வருவதும் உனக்குள்ளேயே நின்று உன்னை யார் என்று அடையாளப்படுத்துவதும் ஒரு தாயின் கடமை. இன்று வெள்ளிக்கிழமையில் உன் குலதெய்வம் உட்பட அத்தனை தெய்வங்களும் உன் வீட்டு வாசலில் நிற்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நடப்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம், வருவதை எதிர்கொள்ள நாம் துணிந்து நிற்கிறோம். அப்படியானால் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியாக உனக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள துணியும் இந்த நேரம். இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடப்பதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன். இந்த வராகி நான் உன்னோடு இருப்பேன். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கும் அத்தனை வழிவகைகளையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது என்று நாம் யோசிக்கும் எல்லா காரியங்களும் இனி உனக்கு நல்லதை கொடுக்கவும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு கொடுக்கவும் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உன் முன்னால் நடத்தவும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா மாற்றங்களிலும் என் பிள்ளை அடைய நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை தேற்றும் என்பதனை புரிந்து கொள். நாம் எண்ணியது போல இனி ஒவ்வொரு எண்ணங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் மனத்தெளிவோடு இரு. உனக்கு என்று நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை மேன்மைப்படுத்தி விட்டால் போதும். இனி அடுத்தடுத்து நடக்கும் சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கரை சேர்த்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்கட்டும். என் பிள்ளையின் வாழ்க்கை
சந்தோஷமாக மலரட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.